ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் தமிழ்சைட் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுரேந்தன். இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 12 வோல்ட் BLDC SINOX ஃபேன் தான் பார்க்க போகிறோம். இது சோலார்லேயும் ரன் ஆகும், பேட்டரிலையும் ரன் ஆகும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக எங்கள் வீட்டில் இருக்க சோலாரில் டேரெக்டாக இந்த ஃபேனை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேன் நல்லா ஏர் ஃப்ளோலாம் சூப்பராக இருக்குது. நார்மல் ஃபேன் அளவுக்கு தான் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த 12 வோல்ட் SINOX BLDC ஃபேனை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 32 வாட்ஸு. இது வந்து கன்சியூம் பண்ணுறது 32 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். நம்ம நார்மல் சீலிங் ஃபேன், வீட்டில் இருக்க நார்மல் இண்டக்ஷன் சீலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணும். 1 ஹவருக்கு 70லேருந்து 80 வாட்ஸ்க்குள்ளே பவர் கன்சியூம் பண்ணும். இந்த BLDC ஃபேனில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பவர் கன்சப்ஷன் லோவாக இருக்கும். நம்ம நார்மல் சீலிங் ஃபேனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது நிறைய பேர் இன்னும் அது BLDC சீலிங் ஃபேனாக என்னான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நார்மல் சீலிங் ஃபேனோட கம்பேர் பண்ணும்போது BLDC சீலிங் ஃபேன் வந்து பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இதில் வந்து 12 வோல்ட்டும் நம்ம கொடுத்துக்கலாம், 24 வோல்ட்டும் கொடுத்துக்கலாம். இதில் வாரண்ட்டி வந்து ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி க்ளைம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் எந்தெந்த பேட்டரிக்கு எவ்வளோ பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு இதில் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இப்போ 20Ah பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 5 hours பேக்கப் வரும். 30Ah பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 hours பேக்கப் வரும். 50Ah பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 hours பேக்கப் வரும். அதுமாரி இவங்க பேக்கப் வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த உங்கள் வீட்டில் என்னென்ன பேட்டரி வச்சுருக்கீங்க, என்னமாரி ஏஹெச்சில் பேட்டரி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு வந்து ஃபேன் ரன் ஆகும். எத்தனை ஹவர்ஸோ அதுமாரி. நான் இதோட பேட்டரியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு ஃபேன் எவ்வளோ நேரம் ரன் ஆகும்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுதான் SINOXோட ஃபேன், BLDC ஃபேன். இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா SINOXோட ப்ரௌன் கலர் வேரியண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து 12 வோல்ட் மட்டும்தான் ரன் ஆகும். 230 வோல்ட் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேன் புகஞ்சு போயிடும். இது 12 வோல்ட்டை மட்டும்தான் ரன் ஆகும். 230 வோல்ட்லேயும் நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே ஹைப்ரிட் ஃபேன் இருக்குது. 12 வோல்ட்லையும் ரன் பண்ணிக்கலாம், 230 வோல்ட்லையும் ரன் பண்ணிக்கலாம். நான் அதோட பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபேனோட ஃபிக்ஸிங் எல்லாமே இப்போ ஒரு நார்மல் சீலிங் ஃபேன் வாங்கினீங்கன்னா கடையில் என்னென்ன கொடுப்பாங்களோ அதுமாரி இவங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா ரிமோட், இது வந்து ரிமோட் ஆக்சஸ் தான். நீங்கள் வந்து இது வந்து டேரெக்டாக ரிமோட் மூலிமா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பீடு வெரைட்டி பார்த்திங்கன்னா 5 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 1, ஸ்பீட் 2, ஸ்பீட் 3, ஸ்பீட் 4, 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் சீலிங் ஃபேன் மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏசி சப்ளை கொடுக்காமல் ரெகுலேட்டரும் கனெக்ட் பண்ணக்கூடாது. இதில் டேரெக்டாக நீங்கள் 12 வோல்ட்டில் ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் சோலார் பேனல் இருக்குது, ஒரு 50 வாட்ஸ் இல்லைனா 100 வாட்ஸ் சோலார் பேனல் இருக்குன்னா அதில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த BLDC சீலிங் ஃபேனை ரன் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே DC சிஸ்டம் தான். எல்லாமே 12 வோல்ட்டில் அவுட்புட் தான் போயிட்டுருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மட்டும் தான் 230 வோல்ட் EBயில் கொடுத்துருக்கேன். மற்றது எல்லாமே 12 வோல்ட் சப்ளையில் தான் கொடுத்துருக்கேன். டியூப்லைட் முதற்கொண்டு 12 வோல்ட்டில் தான் ரன் ஆகும். எது ஏசி சப்ளையில் ரன் ஆகணுமோ அதை வந்து நான் வந்து கன்வெர்ட்டர் போட்டிருக்கேன். 230 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான். இந்த சீலிங் ஃபேனில் அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த BLDC சீலிங் ஃபேன் 12 வோல்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமாக கேட்குறது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. ஏன்னா நம்ம நார்மல் சீலிங் ஃபேனை போட்டு கரண்ட் பில்லை உட்காந்து கட்டிகிட்டு இருப்போம். இது வந்து எங்கள் வீட்டில் ஆல்ரெடி, உங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு சோலார் பேனல் இருக்குது, ஒரு கார் பேட்டரி இருக்குன்னா அதில் கூட இது ரன் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத டைமுக்கு கூட நீங்கள் ஓல்டு UPS பேட்டரி வச்சிங்கன்னா அதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜர் கண்ட்ரோல்லேருந்து இப்போ அவுட்புட் போயிட்டுருக்கு, சார்ஜும் ஏறிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஏறிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபேனில் எந்த அளவுக்கு ஃப்ளோ வரும்னு உங்களுக்கு சவுண்டை கேட்டிங்கனால தெரியும். ஏன்னா ஏர் ஃப்ளோ வர சவுண்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நான் அதோட தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எதுவும் கட் பண்ணல. ஸ்பீடு வெரைட்டி நிறையா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அது 5 ஸ்பீட் மோட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த BLDC சீலிங் ஃபேன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் BLDC 12 வோல்ட் சீலிங் ஃபேனை பற்றி மட்டும் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்களுக்காக டீட்டெயில் வீடியோ இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டு வீடியோலாம் நம்ம போட்டிருந்தோம். இந்தமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.